ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சியையும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நீங்கள் இதை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க, 2 நிமிஷம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளியை 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் காய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 100 கிராம் பீன்ஸை நல்லா பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த பீன்ஸை நல்லா வேக விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஸ்டாரில் நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு தயாராகிருச்சு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதோட மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா பொருளை எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா பொருள்னால் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா இந்த குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. சுவையான பீன்ஸ் குழம்பு தயாராகிருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக பண்ணியாச்சு. குழம்பு தயாராகிருச்சு. நீங்கள் இதை தண்ணியாக பண்ணாமல் கொஞ்சம் கட்டியாக கிரேவி மாதிரி பண்ணால் சப்பாத்தி பூரிக்கும் சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.